வணக்கம் நண்பர்களே. நம்ம டெய்லி ஃபோக்கஸ் அப்டேட் சேனல்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நண்பர்களுக்கு மிக்க நன்றி. டெல்லியில ஒரு சாதாரணமா விளையாட்டுத்தனமா ஆரம்பிச்ச ஒரு இளைஞர்களா ஒன்னா சேர்ந்து ஆரம்பிச்ச ஒரு இயக்கம் இந்த அளவுக்கு டெல்லியை ஸ்தம்பிக்கிற அளவுக்கு நடக்குமா அப்படிங்கிறது ஒரு வியக்கத்தக்க விஷயம்தான். இப்போ இந்தியாவில் நிறைய விஷயங்கள் திடீர்னு வியக்கிற அளவுக்கு தான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அந்த மாதிரி தான் இப்போ இந்த ஒரு விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்த ஒரு இயக்கமானது இப்போ டெல்லியே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்குன்னே சொல்லலாம். கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி, இந்த கட்சியானது ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி அவர் சொன்ன வார்த்தையை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்த ஒரு இயக்கம். அதாவது வேலையில்லா இளைஞர்களை கரப்பான் பூச்சி போல் வளர்ந்து வராங்க அப்படின்னு அவர் சொன்னதாக புரிதல் ஏற்பட்டு விளையாட்டுத்தனமாக இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. காக்ரோச் ஜனதா பார்ட்டி சிஜேபி. இப்போ அவங்க டெல்லியவே ஸ்தம்பிக்க வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஏன் எதுக்காக ஸ்தம்பிக்க வச்சிருக்காங்க அப்படின்னா, நீட் தேர்வை பற்றி நம்மளுக்கு தெரியும், எல்லாருமே எதிர்த்துட்டு இருக்காங்க. நீட் தேர்வு வேணான்ட்டு இவங்களும் அந்த ஒரு காரணத்தை வச்சு தான் இப்போ டெல்லியவே ஸ்தம்பிக்க வச்சிருக்காங்க. நீட் தேர்வு வினாத்தால் கசிவு ஏற்பட்டு அந்த எக்ஸாமையே திரும்ப கொஞ்ச நாள் தள்ளி நடத்தினாங்க. அதனால நிறைய மாணவர்கள் மன உளைச்சல்ல ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 மாணவர்கள் இறந்ததாக செய்திகள் இருக்கு. அதிகாரப்பூர்வமான தகவல் அது இல்லாமல் எவ்வளோன்னு தெரியல. 12 மாணவர்கள் இந்த எக்ஸாம் தள்ளி போய் வேற டேட்ல வச்சதுனால மன உளைச்சல் ஆளாகி இறந்ததாக செய்திகள் இருக்கு. இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு, எக்ஸாம் ஒழுங்கா நடத்தாதது மற்றும் இந்த மாணவர்கள் இறப்புக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும், அதாவது 1 கோடி அளவுக்கு ஒவ்வொரு மாணவருக்கும் அந்த குடும்பத்திற்கு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும், இந்த வினாத்தாள் கசிவு காரணமாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவரு அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லியும், அவர் அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லியும் இந்த ஜனதா பார்ட்டி ஜூன் 20ஆம் தேதி தனது போராட்டத்தை தொடங்கியதுங்க. இந்த ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டம் தொடங்கினதுக்கு சோனம் வாங்சும் அப்படிங்கக்கூடிய ஒரு சமூக ஆர்வலர் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து அவர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுறாரு. இப்போ திட்டத்திட்ட அவர் 20 நாளைக்கு மேலே உண்ணாவிரதம் போராட்டம் ஈடுபட்டு அவர் உடல்நிலை ரொம்ப மோசமாகி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. வலுக்கட்டாயமாக போலீஸாரால் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அவருக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு. ஆனால் அங்கேயும் தனது உண்ணாவிரத போராட்டத்தை நான் தொடர்வேன் அப்படின்னு அங்கேயும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காருங்க. இந்த சூழ்நிலையில இந்த போராட்டம் ஜூன் 20 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இப்ப ஜூலை 20 வரலும் 31 நாள் கடந்து இன்னைக்கு மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கு நாடாளுமன்றத்துல. இந்த தேதியில நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி நடத்தியிருக்காங்க இந்த சிஜேபி இயக்கத்தினுடைய இளைஞர்கள். கிட்டத்தட்ட ஒரு 20,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி நடத்திருக்காங்க. அதற்கு டெல்லி போலீஸும் துணை இராணுவ படையினரும் அவங்கள தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இதற்கப்புறம் அங்கே அடிக்கடி லத்தி சார்ஜ் நடந்திருக்கு, கண்ணீர் புகை கொண்டு வீசியிருக்காங்க. இதற்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஒரு இளைஞர்கள் அமைதியான முறையில் போராட்டம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லத்தி சார்ஜ் கண்ணீர் புகை கொண்டுலாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் இப்போ எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா டெல்லியே ஸ்தம்பிச்சு போயிருக்கு. இதனால கிட்டத்தட்ட ஒரு 5க்கும் மேற்பட்ட மெட்ரோ நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கு. நிறைய பகுதிகளில் இணைய வசதி இன்டர்நெட் சேவையை கட் பண்ணியிருக்காங்க மத்திய அரசு. இதனால போராட்டம் அதிகமாக வலுவடையக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த நடவடிக்கையெல்லாம் எடுத்திருக்காங்க. இந்த சிஜேபி பார்ட்டியினுடைய தலைவர், அதாவது இதை ஆரம்பித்தவர் அபிஜித் தீப்கே, அவர் இந்த பேரணியை முன்னிருந்தும் நடத்தியிருக்காரு. அதாவது இந்த பேரணி இந்த இயக்கத்தினுடைய உண்ணாவிரத போராட்டத்துக்கு முன்னின்று நடத்திய
அந்த சோனம் வாங்சுக் ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறமா இந்த போராட்டத்தில் உண்ணாவிரதம் தொடங்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப இந்த நீட் தேர்வினால தள்ளி போனதுனால இறந்த ஒரு மாணவியினுடைய அப்பா அந்த அபிஜித் தீப் கேட்ட, நீங்க இந்த டெல்லி நோக்கி, அதாவது நாடாளுமன்றத்தில் நோக்கி நடைபெறக்கூடிய பேரணிக்கு நீங்க முன்னின்று நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை கேட்டுக்கொண்டதுனால அவர் உண்ணாவிரதத்தை நிறுத்திட்டு அந்த பேரணிக்கும் வந்திருக்காரு. இப்போ அந்த பேரணியில் நடந்த அடிதடி, கண்ணீர் பகை கொண்டு வீச்சு, இதெல்லாம் தான் இப்போ நாடு முழுசும் பேசப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய விவாதமாக இருக்கு. ஏன்னா இந்தியாவினுடைய தலைநகர் டெல்லி ஸ்தம்பிச்சு போயிருக்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா சில பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறம் அந்த சிஜேபியினுடைய குழுக்கள்ல இருந்து சில பேர் மத்திய அமைச்சரை சந்திச்சிருக்காங்க. அங்கே சந்திச்சு ஜேபி நட்டாவை சந்திச்சு 3 கோரிக்கைகள் கொண்ட ஒரு மனுவை அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் இன்னும் எந்த ஒரு முடிவும் எட்டப்படாத நிலையில் இந்த போராட்டம் இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. மழைக்கால கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கறனால அங்கே எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் நாடாளுமன்ற சுற்றிலையும் சரி, முக்கியமான இடங்கள்லையும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. இதற்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கிறது இதுக்கு மேலே தான் தெரியும். போராட்டமும் இன்னும் கைவிடப்படாத நிலையில் இருக்குது. சோனம் வாங்சுக்கும் தன்னுடைய உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்துட்டு இருக்காரு. மற்ற மாணவர்களும் இளைஞர்களும் இந்த போராட்டத்தை தொடர்ந்துட்டு தான் இருக்காங்க. மத்திய அரசு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்க போகுதுங்கிறது இதுக்கு மேலே தான் தெரிய வரும். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.